சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கொடுங்க மேடம். ஈஸ்வரி இந்தா. சாம்பார் ஊத்து. சார், எங்க வீட்டு சாம்பார் சூப்பரா இருக்கும். மார்க்கெட் வரைக்கும் மணக்கும். சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க. தம்பிய திடுதுப்புன்னு எங்க வீட்டுல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லைல்ல? சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கா? என்ன மேடம் நீங்க எப்படி கேட்டுட்டீங்க? எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்படியே எல்லாருக்கும் வை. இந்தாங்க அத்தை, வைங்க வைங்க. சின்னையா சாம்பார்? வேணாம் வேணாம், சட்னியும் சூப்பரா இருக்கு. அடடடடடா. சார், உங்களுக்கு கொஞ்சம் சட்னி வைக்கவா? இல்ல இல்ல போதும். என்ன சார், சட்னி வைக்கவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் கேட்காம சட்னி சாம்பார்லாம் நல்லா சேர்த்து ஊத்து. சந்தோஷ் சார், இது உங்க வீடு மாதிரி. உங்க வீடே தான். அதனால கூச்சப்படாம சாம்பார் சட்னி தோசை 3 பேரையும் அப்படியே குழப்பி அடிக்க சார். சரிங்க அழகு, சாப்பிடுறேன். தம்பி, எனக்கு ஒரு டவுட்டுங்க. என்ன சார்? எங்க ஈஸ்வரி ஐபிஎஸ் ஆனதும் இங்க சிட்டில தானே டியூட்டி போடுவீங்க? இல்ல சார், இந்தியாக்குள்ளார எங்க வேணாலும் டியூட்டி போடுவாங்க. ஈஸ்வரி, போடி போ. நீ ஐபிஎஸ் வேலைக்காக எங்கேயாவது தொலைஞ்சு போயிடு. அதுக்கப்புறம் உன் மாமியார் குடுமி ஏன் கையில. அப்ப இருக்கு, பாத்துக்கிறேன். நான் எங்க டியூட்டிக்கு போனாலும் சரி, நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அச்சச்சோ, தண்ணி குடிங்க கிரிஜா மேடம். இந்தாங்க இந்தாங்க. ஏன் சார், யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் ஆனதும் டியூட்டில போட்டுருவாங்களா? இல்ல சார், அதுக்கப்புறம் ட்ரைனிங் எல்லாம் இருக்குல்ல. அப்படியா? ஏன் சார்? அழகு, என்னடா இது? சாப்பாடையும் போட்டுட்டு அவரை சாப்பிட விடாம இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டா எப்படி? அவரை நிம்மதியா சாப்பிடட்டும். சும்மா இரு கொஞ்ச நேரம். சரிம்மா, மன்னிச்சிருமா. சார், நீங்க நல்லா சாப்பிடுங்க சார். ஈசா, சாருக்கு என்ன வேணும் நல்லா பார்த்து வை. ஐயோ போதும் போதுங்க, இதுக்கு மேல ஒண்ணு வேணாம். இதுவே ரொம்ப அதிகம்தான். இன்னொன்னுங்க, சாப்பிட்டீங்களா சார்? வாங்க, அங்க போய் கை கழுவுங்க. மேடம் கொடுங்க. அத்தை இன்னொன்னு சாப்பிடுங்க. வேணாம் வேணாம் வேணாம், நீ வா, சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க அத்தை. தம்பி, நாங்க சாப்பிடுறோம். சரிங்க. சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க தம்பி. ரொம்ப நன்றி, நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க. என்ன தம்பி, சாப்பாடுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இவளுக்கு நீங்க படிப்பு சொல்லி கொடுக்குறீங்க. அதை விடவா பெரிய விஷயம் வேணும்? சரிங்க மேடம், கிளம்புறேன். வரேன் சார், வரேன் சார். வாங்க அத்தை, வழி அனுப்பிட்டு வரேன். போயிட்டு வா. ஈஸ்வரி சார், உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க எப்போ ஐபிஎஸ் ஆவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல சார், சின்னையாவும் அத்தையும் மங்கையம்மாவும் மட்டும்தான் நான் ஐபிஎஸ் ஆகணும்னு மனசார ஆசைப்படுறாங்க. மத்தவங்க எல்லாரும் உங்ககிட்ட கேள்வி கேட்டதுல உள்நோக்கம் இருக்கு சார். என்ன ஈஸ்வரி சொல்றீங்க? ஆமா சந்தோஷ் சார்,
ஊருக்குள்ள ரவுடி எல்லாம் இருக்க மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயும் சில ரவுடிங்க இருக்காங்க. சின்னையா இரு ஈசு, நம்ம சந்தோஷ் சார்ட்ட சொல்றதுல எனக்கு ஒன்றும் இதுல எந்த தயக்கமும் இல்லை சார். ஈசு ஐபிஎஸ் ஆகுறது இந்த வீட்டில் இருக்க சில ரவுடிங்களுக்கும் சேர்த்து தான் சார். ஓ சரி, ஓகே. நீங்க பாத்துக்கங்க, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க சார். Bye, Alex. வாங்க Bye, சார், Alex. பாப்போம். வரேன் ஈஸ்வரி. வாங்க சார். Bye, Bye, guys. sir. Bye. Bye. ஈசு பாப்பலாம். என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முயற்சி பண்ணாத. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு. புல்லட் குமார் எங்க இருக்கா? சார் குமார் எங்க இருக்கான்னு ப்ராமிஸா தெரியாது சார். பொய் சொல்லாத. நீ அவனு கூட்டு கலவாணி தானே? அவன் பாக்குற வேலைக்கு எனக்கு கூட்டு கிடையாது சார். நான் டீ வித்து சம்பாதிக்கிறேன் சார். புல்லட்ட கடைசியா எப்ப பார்த்த? சார் 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை சார். ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். சரி, அதுக்கப்புறம் அவன் ஃபோன் பண்ணவே இல்லையா? சார் அதுக்கப்புறம் ஒரு தப்பா ஃபோன் பண்ணான் சார். நல்ல போதையில இருந்தான் சார். என் உசுருக்கு ஆபத்து வந்துருச்சு மச்சான். திருப்பதி பக்கமா போய் தலைமறைவு ஆகணும்னு சொன்னான் சார். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை சார். சத்தியமா பார்க்கல சார் என் தொழில் மேல. என்னது இது? இந்த கேஸ்ல உருப்படியா ஒரு குழுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஈஸ்வரி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஈசு, இந்த சிப்ஸ் தின்பண்டம் எல்லாம் காலியா போயிருச்சு. அதனால அபிபிலிய காலேஜில் விட்டுட்டு வரும்போது வாங்கிட்டு வரணும். அதை நீ மறக்காம ஞாபகப்படுத்து. அதுக்கு என்ன சின்னையா, நான் ஞாபகப்படுத்துறேன். சரி சரி. யார் ஈசு? இன்ஸ்பெக்டர் தான் கூப்பிடுறாரு சின்னையா. புல்லட் குமார் கிடைச்சிட்டான் போல இருக்கு. இருக்கும். பேசு பேசு. சார் சொல்லுங்க சார். ஈஸ்வரி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன சார், புல்லட் குமார் கிடைச்சிட்டானா? இல்ல ஈஸ்வரி, என்னாச்சு சார்? அவங்க ஆளுங்க 2 பேரை ஸ்டேஷன்ல கூட்டு போய் விசாரிச்சதுல உருப்படியா ஒரு குழுவுமே கிடைக்கல. புல்லட் இது வரைக்கும் போற வர இடம்லாம் தேடி பார்த்தாச்சுமா, ஆளு கிடைக்கல. அப்புறம் ஈஸ்வரி, ராத்திரி நேரத்துல மார்க்கெட்ல சைக்கிள்ல டீ விக்கிற அவனோட ஃப்ரெண்ட விசாரிச்சதுல அவங்கிட்ட புல்லட்டு உயிருக்கு ஆபத்து இருக்கிறதாவும் திருப்பதிக்கு போறதாவும் சொல்லியிருக்கான். அவ சொல்றத வச்சு பார்த்தா புல்லட் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான்னு தோணுது. சார் இப்ப என்ன பண்றது? இப்போ ஒரே வழிதான் இருக்கு ஈஸ்வரி. என்ன சார்? அவனோட மொபைல கடைசியா சுவிட்ச் ஆஃப் ஆனப்போ மார்க்கெட் லிமிட்டுக்குள்ளதான் இருந்திருக்கு. அதனால நான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போய் அங்க இருக்கிற கடையில போய் விசாரிச்சு பாக்குறேன். அங்க ஏதாவது குழு கிடைச்சாலும் கிடைக்கும். சரிங்க சார். ஓகே ஈஸ்வரி, நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு நான் உனக்கு கால் பண்றேன். சரிங்க சார். ஓகேம்மா, பை. பாய் சார்.